இந்த வீடியோல பிசி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். எந்த வரைபடம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களுக்குள் இருக்கும் தொடர்பை சரியாக குறிக்கிறது? மொழிகள் பிரெஞ்சு, ஜெர்மன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த அவுட்டர்ல இருக்கிறது மொழிகள், அதுக்குள்ள பிரெஞ்சு இருக்கு, ஜெர்மனும் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் என்ன அது கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா ராங். ஃபர்ஸ்ட் இருக்கிறது மொழிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள பிரெஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரெஞ்சுக்குள்ள என்ன இருக்காது? ஜெர்மன் இருக்காது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ராங். மூணுமே தனித்தனியா இருக்காது. மொழிகள் அப்படிங்கிற தனியாகவும் பிரெஞ்சு தனியாகவும் ஜெர்மன் தனியாகவும் இருக்காது. ஏன்னா மொழிகளுக்குள்ள தான் ஜெர்மனும் பிரெஞ்சும் வரும். ஆப்ஷன் பியும் ராங். ஸோ இது மொழிகள் வச்சுக்குவோம், இந்த பிரெஞ்சுன்னு வச்சுக்குவோம். மொழிகளுக்குள்ளதான் ரெண்டுமே வரணும். ஸோ இது தனியா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சியும் ராங். இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.